அரிசி வெரைட்டிலேயே கொஞ்சம் காஸ்ட்லியானது அப்படின்னா இந்த கவுனி அரிசி தான். டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 டைம்ஸ் இந்த கவுனி அரிசி கஞ்சியை சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கவுனி அரிசியை ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கிறப்பவே நல்லா கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கணும். ஏன்னா அந்த தண்ணியை அடுத்து நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 டம்ளர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். இந்த அரிசி கூடவே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கேரட், முட்டைக்கோஸ், நீங்கள் இன்னும் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கூட வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு 4-5 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நமக்கு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிக்கும். நான் கொஞ்சமாக சூப் டைப் வேணும் அப்படிங்கிறதுக்காக பெப்பர் ஆட் பண்ணேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பெப்பரை ஸ்கிப் பண்ணிடுங்க. கஞ்சி குடிக்கிறப்ப அது ரொம்ப காரமாக இருக்குது. கொஞ்சமாக பச்சை மிளகா மட்டும் போட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கிச்சன்லேயே அதிக நேரம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் இன்னும் ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக முட்டையை பாயில் பண்ணி அதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபீஸ்க்கு சரண்ஸ் வைப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.